அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் செய்வதுடன் உங்கள் சேனாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவருமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லா பேரும் வாங்கியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் தியாகப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமாய் இருந்தது வேண்டான். ஆகியும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவர் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமயமாய் இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான நம்முடைய பங்கு என்ன? இதான் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருப்பொருளா இருக்குது. நாம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல ஒருவர் இருந்தாலும் அந்த ஒருவர் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்ய முடியும்? தனிப்பட்ட நபர்கள், இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நபரும் ஒரு குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. குடும்பத்தின் மூலமாக நான் அதிக முறை சொல்லியிருக்கேன். தேவன் ராஜ்யம் கட்டுவதற்கு தேவன் பயன்படுத்தும் 2 முக்கியமான கருவிகள் கிறிஸ்தவ குடும்பங்களும் கிறிஸ்தவ திருச்சபையும். இந்த 2 காரியங்களை கொண்டு தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். இதற்கு மிக அடிப்படையானது கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள், இந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தான் தேவன் ராஜ்யத்தை பில்ட் பண்றதுக்கு அஸ்திபாரமானவர்கள். அப்ப தனி நபர்கள் எப்படி நாம நம்முடைய குணாதிசயங்களை மெருகேற்ற வேண்டும், எப்படி நாம சில காரியங்களை ஹேண்டில் பண்ணணும், எப்படி நாம சில காரியங்களை கொண்டு போகணும், எப்படி நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும், நாம இந்த உலகத்திற்கு எப்படி நாம பயன்படணும் அப்படின்ற அநேக காரியங்கள் மூலமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அதன் மூலமாக மாத்திரம்தான் நம்ம கட்ட முடியும். இங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்குங்கள் அப்படின்ட்டு பிலிப்பு திருச்சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பிலிப்பு திருச்சபையை பார்த்து சொல்றது மாத்திரமல்ல, நம்ம எல்லார பார்த்தும் என்ன பண்றாரு, அத அவர் சொல்றாரு. அப்ப அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அப்ப அவருடைய சந்தோஷம் என்ன? தேவன் ராஜ்யம் கட்டுவது. அப்ப நம்முடைய பிரதானமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ராஜ்யத்தை கட்டுவது, தேவன் ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வது, தேவன் ராஜ்யத்தை அதாவது டெவலப் பண்ணி அதை அதனுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்வதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையாகிய கடமையா இருக்கு. அந்த பொறுப்பு இருக்கு, அந்த கடமை இருக்கு. அது நம்முடைய உரிமை. அது கடமை மாத்திரம் இல்ல, அது நம்மளுடைய உரிமை. அந்த ஆஸ்பெக்ட்ல எப்போதுமே யோசிக்கணும். தேவன் ராஜ்யத்தை கட்டுவது என்னுடைய உரிமை அப்படின்ட்டு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை நீங்க முழு பலத்தோடு கூட, முழு ஈடுபாடோடு கூட நீங்க அதற்கு நேராய் நீங்க நடந்துப்பீங்க. அப்ப இதுக்கு இந்த தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு ஒரு 4 உதாரணங்களை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். 1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2வது தன்னையே, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலே அவர் என்ன பண்றாரு, உதாரணமா காமிக்கிறாரு. 3வது தீமோத்தேயுவை காமிக்கிறாரு. 4வது இந்த எப்பாப்பிராத்து. இவரை இந்த 4 பேரையும் ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான தங்களுடைய பங்காக அவர் என்ன பண்றாரு, காட்டுறாரு. இந்த 4 பேரும் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரே குணம் கொண்டவர்கள் கிடையாது, ஒரே இன மக்கள் கிடையாது, ஒரே மாதிரியான மனநிலை உடையவர்கள் கிடையாது, ஒரே மாதிரியான வரங்கள் உடையவர்கள் கிடையாது, ஒரே மாதிரியான வெளிப்பாடு உடையவர்கள் கிடையாது.
நீங்க இயேசு கிறிஸ்துவையும் இவங்களும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. மற்ற 3 பேரும் இயேசு கிறிஸ்துவ நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவர் தேவகுமாரன். இருந்தாலும் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன பத்தி தான் இங்க அந்த தேவகுமாரனுடைய மாம்சத்துல வெளிப்பட்ட தன்மையை குறித்து தான் இங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல காண்பிச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்து இயேசுவா இருந்தாரு. ஆனா அப்படி இருந்தும் தன்னுடைய எல்லா வல்லமைகளையும், கர்த்தத்துவங்களையும், அதிகாரங்களையும் அவர் உதறி தள்ளி ஒரு மனுஷனாய் இறங்கி வந்தார். அப்படின்றது தான் இந்த 2ஆம் அதிகாரத்துல காண்பிக்கிறாரு. மனுஷனாய் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவரு கட்டினாரு. ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷனுக்குரிய அதிகாரம் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்றது நல்லா தெரியுது. இப்ப இந்த 4 பேரையும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரியான ஆட்கள் கிடையாது. 4 பேரும் வேற வேற ஒரு பின்னணியை சேர்ந்தவர்கள். 4 பேரும் வேற வேற ஒரு தன்மையை உடையவர்கள். இயேசு கிறிஸ்து அவர் வந்து தேவகுமாரன், மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன், திரித்துவத்தின் 2ஆம் நபர். அவர் வந்து அவருடைய இதே வேற. அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, இந்த எப்பாப்ராதித்து இவங்களுடைய தன்மைகளை பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து ஒரு யூத பின்னணியை சேர்ந்தவர். நமக்கு அவருடைய பின்னணி நல்லா தெரியும். ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். ஒரு பரிசேயனா இருக்கிறவர். தர்சு பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபர். தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டயஸ்பரா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி யூதர், பாதி வேற்று இனத்தை சேர்ந்தவர். அதாவது பியூர் ஜூஸ் கிடையாது. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப தந்தை யூதராகவும், தாய் கிரேக்க பின்னணியத்தை சேர்ந்தவராகவும், இல்ல ரோமாபுரி பின்னணியை சேர்ந்தவராகவும் இருந்திருக்கலாம். இல்ல தந்தை வந்து ரோமாபுரி, இல்ல கிரேக்க பின்னணியை சேர்ந்தவரா இருந்து, தாய் யூதரா இருந்திருக்கலாம். இதான் இந்த டயஸ்பரா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டயஸ்பரா ஜூஸ் பத்தி நம்ம இந்த சமாரியர்கள் பிரிவினை, சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான பிரிவினை பத்தி நம்ம பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். இந்த இஸ்ரேல் சிறைப்பிடிப்பு பிடிக்கப்பட்டு போகும்போது, அங்க இருந்த பாபிலோனியர்கள், அசீரியர்களோடு கூட திருமணம் செய்து கொண்ட யூதர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்துலாம் சமாரியர்கள், சமாரியா பட்டணத்துல அவங்க வந்து சேர்க்கப்பட்டாங்க. எருசலேம்ல அவங்க வரதுக்கு அனுமதிக்கப்படல. திரும்ப அவங்க சிட்டியை ரீபில்ட் பண்ணும்போது. இதெல்லாம் நம்ம அந்த டைம்லலாம் பார்த்தோம். அது மாரி ஒரு பின்னணியை சேர்ந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. அவர் வந்து பியூர் ஜியூ கிடையாது. ஒரு யூத பின்னணியை சேர்ந்தவர் கிடையாது. எப்பாப்ராத்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அவர் வந்து ஜென்டைல். அவர் வந்து புற புறவினத்தார். அவர் வந்து யூதர் கிடையவே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல்ன்றவரு முழுமையான ஒரு யூதர். அடுத்தது தீமோத்தேயுன்றவரு ஒரு டயஸ்பரா ஜூ. ஒரு பாதி யூத, பாதி புறவினத்தை சேர்ந்தவர். எப்பாப்ராத்து வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு ஜென்டைல். டோட்டலா வந்து அவர் வந்து அ யூதர் அல்லாத ஒரு ஒரு பின்னணியை சேர்ந்தவர். ஆனா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செய்யும் வேலை ஒன்று. அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது. நமக்குள்ளாக நான் வந்து இந்த பின்னணியை சேர்ந்தவன், நான் வந்து அந்த பின்னணியை சேர்ந்தவன், நான் வந்து இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை சேர்ந்தவன், இப்படின்ட்டு நெறைய பிரிவினைகள் இருக்கலாம். ஆனா, நாம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. நீங்க இயேசு கிறிஸ்துவ இந்த லிஸ்ட்ல விட்டுருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, எப்பாப்ராத்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு இவங்க ஒரே தராசுல ஒண்ணா நிற்க வேண்டியவர்கள் தான். தேவனுடைய பார்வையில. தேவனுடைய பார்வையில இவங்க எல்லாருமே கர்த்தர் ஒரே மாரி பார்க்கிறார். ஒரே அளவுல பார்க்கிறார். ஒரே விதத்துல பார்க்கிறார். ஒரே ஒரே விதமான ரிவார்ட் தான் தரார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரிவார்டு, தேவன் நமக்கு கொடுக்கிற ரிவார்டு வந்து சமமான ரிவார்டு. என்னன்னா, நாம செய்ய வேண்டிய வேலைய நம்ம செய்யணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நம்ம கண்ணும் கருத்துமா செய்யணும். அது 1 இருந்தாலும் சரி, அது 2 பேரா இருந்தாலும் சரி, அது 5 பேரா இருந்தாலும் சரி, அது 50 பேரா இருந்தாலும் சரி. எனக்கெல்லாம் வந்து 500 பேர் இருந்தா தான் நான் பிரசங்கமே வரும். எனக்கு 5 பேர் இருந்தா பிரசங்கம் வராது அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய இது கிடையாது. நமக்கு ஒரு ஆள் இருந்தாலும், நமக்கு குடுக்கப்பட்ட வேலைய பெர்ஃபெக்ட்டா நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஏன்னா, அதுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அதுக்கு நாம அ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ரிவார்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒண்ணு தான். அந்த தாலந்து உவமையில அது மறுபடியும் நான் சொல்றேன். தாலந்து உவமையில அந்த தாலந்துகளை பெருக்கினவர்கள், அவங்களுக்கு என்ன தாளந்தை பெற்றுக்கொண்டாங்களோ, அவங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே
டபுள் ஆக்கிட்டாங்க எல்லாரும். அதிகமா நீங்க குவான்டிட்டி வைஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த 5 தாலந்து வாங்குனவர் அதிகமா வாங்குனாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிவார்ட் குடுத்திருக்கணும். அடுத்து அடுத்து வந்தவருக்கு கொஞ்சம் ரிவார்ட் கம்மியா குடுத்திருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த தாளந்துகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள பிரயோஜனமுள்ள விதத்துல பயன்படுத்தினவர்கள கர்த்தர் ஒரே விதத்துல ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய பின்னணி முக்கியம் இல்ல. நம்முடைய அ ஆற்றல்கள் முக்கியம் இல்ல. நம்முடைய திறமைகள் முக்கியம் இல்ல. கர்த்தருக்கு நாம எப்படி செயல்படுறோம் அதான் முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைய கர்த்தருக்கு நாம எப்படி பயன்படுத்துறோம்? அதுதான் அங்க முக்கியம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த அ மற்ற இந்த தீமோத்தேயு, எப்பாப்ராத்து இவங்கள விட நல்லா படிச்சவரு. ரொம்ப திறமையானவரு. கர்த்தரால் இன்னும் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவர். ஆனா நான் சொன்ன ரிவார்ட் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். கர்த்தருடைய பார்வையில. இப்ப நம்முடைய பார்வையில வேணா, இப்ப பெர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து அதிகமா தீமோத்தேயுவ பத்தி பேசுறேனா, எப்பாப்ராத்துவ பத்தி பேசுறேனா, இல்ல அ அப்போஸ்தலனாகிய பவுல பத்தி பேசுறான்னு கேட்டா, பவுல பத்தி அதிகமா பேசுறேன். அவருடைய நிருபங்கள தான் நம்ம அதிகமா எடுத்து பார்க்கிறோம். நம்ம வந்து இப்ப இப்ப நமக்கு ஒரு பை சான்ஸ் வந்து ஒண்ணு கிடைக்குது. இந்த 3 பேர்ல யார நீங்க பார்த்து நீங்க பேசணும்னு விரும்புவீங்கன்னு கேட்டா, நான் பெர்சனலா சொல்லுவேன் பவுல் தான். பவுல்ட்ட அவர பார்த்து தனிப்பட்ட விதத்துல நான் பேசணும்னு ஆசைப்படுவேன்ட்டு நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு இவங்க 3 பேர்ல இவரு வந்து ரொம்ப விசேஷித்தமா எனக்கு தெரியறாரு. ஆனா கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே சமம். அவருடைய ஊழியத்த நிறைவேற்றுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இவங்கெல்லாம் பயன்படுறாங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்தவரைக்கும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு செய்றோம் அப்படின்றது இல்ல. என்ன குவான்டிட்டின்னு கிடையாது. என்ன குவாலிட்டி. இப்ப அந்த காணிக்கை விஷயத்துல அந்த ஒரு ஏழை தாய் விதவை அந்த அவங்க அந்த வயதானவர்கள் என்ன பண்ணாங்க 2 காச போடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லார விட இவங்க தான் அதிகமா போட்டாங்கன்றாரு. ஏன்னா தன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செலுத்துறாங்க. நீங்கலாம் உங்களுடைய நிறைவிலிருந்து கொஞ்சத்த எடுத்து போடுறீங்க. ஆனா இந்த அம்மா தனக்குரிய எல்லாவற்றையும் போடுறாங்க. அதனால இந்த அம்மா தான் அதிக காச போட்டுருக்காங்கன்றாரு. அப்ப இதுதான் தேவ ராஜ்யத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. தேவ ராஜ்யத்துல நம்ம நம்முடைய செயல்பாட்ட புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா மகத்துவத்தையும், தன்னுடைய எல்லா ஆற்றலையும், அந்த தன்னுடைய எல்லா மகிமையும் துச்சமாய் வைத்து, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து பார்த்தா 14ஆம் வசனத்துல, நான் வீணாக ஓடினதும், வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே எனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்றாரு. அப்ப நாம வீணாக ஓடுறது கிடையாது. வீணான பிரயாசம் கிடையாது. நம்முடைய எல்லா முயற்சிகளும், நம்முடைய எல்லா பிரயாசங்களும், நம்முடைய எல்லா செயல்பாடும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரை பிரியப்படுத்துகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக மாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மிக தெளிவான ஒரு சிந்தை நமக்கு வேணும். இது 2த்தையும் நம்ம பார்த்துட்டோம். 3வது தீமோத்தேயு குறித்து பார்க்கும்போது கடந்த வாரத்துல பார்த்தோம். அவர் வந்து ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஊழியத்துல தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல போலவே அதே மனது உடையவன். அப்ப ஒரு ஊழியக்காரன் உடைய மனது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். சபைக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன மனது இருக்குதோ, என்ன வாஞ்சை இருக்கோ, என்ன ஒரு தாகம் இருக்கோ, என்ன ஒரு எப்படி இந்த ஊழியத்தை கொண்டு போணும், தேவன் ராஜ்யத்தை எப்படி கட்டணும்ன்ற ஒரு தரிசனம் இருக்கோ, அந்த தரிசனத்தோடு கூட சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் இணைந்து செயல்படணும். ரிவார்டு எல்லாருக்கும் ஒண்ணுதான். நம்ம எல்லாருக்குமே சேம் ரிவார்ட் தான். நான் முன்னாடி இருந்து பேசுறதுனால எனக்கு அதிக ரிவார்டு, நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனால கம்மியான ரிவார்ட்லாம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில நாம் எல்லாருமே அவருடைய ராஜ்யத்துல உள்ள பிரவேசிக்க போறோம். அவருடைய ராஜ்யத்தின் புத்திரரா இருக்க போறோம். அதை விட பெரிய ரிவார்டு என்ன இருக்க போகுது? அவருடைய மக்களாக, அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த இந்த பூமியில நம்ம வாழ்றோம். ஒரு நாள் வந்து நம்ம அழைச்சிட்டு போகும்பொழுது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நித்தியமா கர்த்தரிடத்துல இருக்கும்போது, நானும் அவருடைய பிள்ளை தான், நீங்களும் அவருடைய பிள்ளை தான். இத விட ஒரு பெரிய ரிவார்டு என்ன நமக்கு இருக்க போகுது. அப்ப கர்த்தருடைய பார்வையில நம்ம எல்லாருமே சமம் தான். ஊழியத்துல சின்னது பெருசுன்றதும் கிடையாது. ஒரு ஊழியத்துல ஒரு இது 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 நான் வந்து செய்யறது
ஒரு சின்ன காரியம். இது நான் செய்றது பெரிய காரியம். அப்படின்ட்டு நம்முடைய பார்வைக்கு வேணா தோணலாம். ஒரு கூட்டி பெருக்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு சாதாரண வேலை. உட்காந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க, வொர்ஷிப் நடத்துறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வேலை. இல்ல பிரசங்கம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய வேலை. அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்முடைய பார்வைக்கு அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாமே ஒண்ணுதான். கர்த்தருடைய பார்வையில எல்லாமே சமமா தான். ஏன்னா, அந்த ஊழியத்த நடத்துறதுக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்ற ஒவ்வொருத்தருமே கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் தான். கர்த்தருடைய பார்வைக்கு சிறந்தவர்கள் தான். அப்ப அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய அ வருகிற ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்தவர்களாய், மெருகேறினவர்களாய் வாழணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆ அதுல அப்புறம் 4ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலிருந்து நம்ம அ வாசிச்சோம். நெறைய வேத வசனங்கள வாசிச்சோம். மீண்டுமாய் நீங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தையும், 4ஆம் அதிகாரத்தையும் முழுமையாய் நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு ஊழியத்துல நாம எப்படி பயன்பட முடியும் அப்படின்ற அ விஷயம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இங்க இப்ப நம்ம இந்த 25ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்பாப்ராத்து இந்த எப்பாப்ராத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி அவர் வந்து ஒரு யூத பின்னணியத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து ஒரு டயஸ்பரா ஜியூவும் கிடையாது. அவர் வந்து ஒரு யூதர் அல்லாத ஒரு பின்னணியை சேர்ந்தவரு. ஆனா தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் முயற்சி செய்றாரு. இவர் நிருபங்களை எழுதாம இருந்திருக்கலாம். இவரு வந்து ஆ மிஷனரி பயணங்களை மேற்கொள்ளாம இருந்திருக்கலாம். இவரு ஒரு மிஷனரி பயணம் ஒண்ணு மேற்கொண்டாரு. அத நம்ம பார்க்க தான் போறோம். இவரு ஒரு பயணம் ஒண்ணு மேற்கொண்டிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் போல மிகப்பெரிய மிஷனரி பயணங்கள செய்து சபைகள ஸ்தாபிக்காம இருந்திருக்கலாம். ஆனா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அவர் நிறைவேற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானது. நாம செய்யற காரியம் ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். மனுஷருடைய பார்வைக்கு, ஊழியத்துல. ஒரு சின்ன விஷயத்த தானே செய்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்முடைய பார்வைக்கு அப்படி தோணலாம். இல்ல அத பார்க்கிறவங்க மற்றவங்க என்ன சொல்லலாம், இவங்க என்ன இந்த ஊழியத்துல ஒரு சின்ன ஒரு பங்கு அப்படின்னு. ஆனா, அது கர்த்தருடைய பார்வைக்கு தேவன் ராஜ்யத்துல அது எப்படி இருக்குன்னா, அது மிகப் பெரியது. தேவன் ராஜ்யத்த பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய பங்கு. இங்க அதான் இவரு எப்படி சொல்றாரு பாருங்க. 25ஆம் வசனத்துல, "என் சகோதரனும், உடன் வேலையாளும், உடன் சேவகனும், உங்கள் ஸ்தானாதிபதியும், என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான." எவ்வளவு டைட்டில் குடுக்குறாரு பாருங்க. எப்படிலாம் ஒரு டைட்டில் குடுக்குறாரு. இங்க பார்க்கும்பொழுது இந்த எப்பாப்ராத்து பத்தி பார்க்கும்போது, இந்த பேரே ஒரு டைப்பான பேரு. இந்த பேருக்கான அர்த்தத்த நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய சேவகன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு கூட வரக்கூடிய பேர். இப்போ பொதுவா நம்ம ஞானஸ்நானம் குடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே பேர மாத்துவோம். அப்படி பேர மாத்துறது சரியா? தப்பான்னு கேட்டீங்கன்னா, அது அவங்கவங்க விருப்பம். பேர மாத்துறதுனாலயும் ஒண்ணும் இல்ல. பேர மாத்தாம அதே பேர வச்சுக்கிறதுலயும் ஒண்ணும் தப்பு இல்ல. நான் அத என்கரேஜ் பண்றதும் கிடையாது. சில விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம அவங்க என்ன பேர விருப்பப்படுறாங்களோ அந்த பேரு. அது என்ன அவங்க வாஞ்சை. எனக்கு இல்ல நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய், நான் வெளியரங்கமா என் பேர நான் இனிமே இப்படி மாத்திக்கிறேன்னு சொல்றவங்கள நிச்சயமாய் அது வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஆனா மனமாற்றம் ரொம்ப அவசியம். மனசு மாறணும். அந்த கேரக்டர் மாறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ஹான்ஸ் ஆவணும். கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். இங்க இந்த எப்பாப்ராத்து அப்படின்ற எப்பாப்ரோ எப்பாப்ரோதீத்து நமக்கு தமிழ்ல அது வந்து புரொனன்சியேஷன் பண்றதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த பேர் இருக்கிறதுனாலயே இது பிப்ளிக்கல் நேம் கிடையாது. சிலதுல டயானான்னு பேர் வச்சிருவாங்க. டயானான்றது தியானாள், தீனாள். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வருதுல்ல, ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய பேர். அது வந்து பைபிள்ல இருக்கிறதுனாலே அது வந்து கிறிஸ்தவ பேர் கிடையாது. பாகால் நம்ம யாரும் வைக்க போறது கிடையாது. வைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வெளிப்படையா அஸ்தரோத்து, பாகால்லாம் நமக்கு டைரக்ட்டா நமக்கு பழைய ஏற்பாடுல தெரிஞ்சிருது. ஆனா இது மாரியான பெயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அந்நிய தெய்வத்தினுடைய நாமங்கள் தான்.
ஆனா இங்க வந்து அவர் பேரெல்லாம் மாத்திக்கல. ஆனா அவரு எவ்ளோ அவருடைய குணாதிசயத்துல அவர் மெருகேறினவரா இருந்தா, அவர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, "உங்களிடத்திலிருந்து என்னை காண வந்த இந்த மனுஷன், இல்ல எப்பாப்ராத்து இப்படின்ற ஒரு டைட்டில குடுத்திருக்கலாம். இப்படி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எப்படி சொல்றாரு, "என் சகோதரனும்." ஒரு சாதாரண மனுஷன் நம்முடைய பார்வைக்கு, அற்பமான ஒரு காரியத்தை செஞ்ச மனுஷன். பவுல் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்ச மனுஷன். இவரு வந்து ஒரு சாதாரண ஆளு. அப்படி நம்முடைய பார்வையில அப்படி இருக்கு. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்றத ஒரு ஊழியக்காரன் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. என் சகோதரனும், உடன் வேலையாளும், உடன் சேவகனும். நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன். இவன் வந்து எனக்கு எனக்கு உதவி செய்ய வந்தவன். என்னை காண வந்தவன். எனக்குன்ட்டு என்னுடைய உதவிய எனக்கு தேவைப்படுற உதவிய எனக்கு கொடுக்க வந்தவன். அப்படிலாம் இல்ல. என்னுடைய உடன் சேவகன். என்னுடைய உடன் வேலையாள். என்னுடைய சகோதரன். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு குணத்த இங்க காமிக்குது. தேவன் ராஜ்யத்தை கட்டுவதை பத்தி அதான் நம்முடைய மையப்பொருள். தேவன் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையா இருக்கிறது எது தெரியுமா? இன்னைக்கு நமக்குள்ளாக இருக்கிற பெருமை, மேட்டுமை, நமக்குள்ளாக இருக்கிற ஒரு நான் யாரு? நான் எவ்வளோ பெரிய வரம் பெற்றவன். நான் எவ்வளோ பெரிய தாளந்துகளை பெற்றவன். நான் ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன். அந்த ஒரு அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, மேட்டிமை ஆயி மாறிறக்கூடாது. அந்த ஒரு ஒரு ப்ரவுட் இருக்கலாம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் யார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன்ற அந்த ஒரு சந்தோஷம் நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இது ஒரு பாக்கியமான வேலையா நான் கருதுறேன். ஆனா இது எனக்கு பெருமையா மாறுனா, அது எனக்கு டேஞ்சர். எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்குமே டேஞ்சர். நான் எவ்வளோ பெரிய ஆளு, நீ என்ன என்ட்ட வந்து பேசுறது? அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கவே கூடாது. அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது. கட்டப்பட முடியாது. அதுக்கு தடையாரு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தடையாக்கிருது. இங்க அவர் சொல்றாரு, இந்த இங்க பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, கேள்விப்படுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமாபுரில வீட்டு சிறையில இருக்கிறாரு அப்படின்றத கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க, தங்களுடைய செல்வங்கள, தங்களுடைய ஏன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஒரு ப்ராசஸ். அ எத்தன வருஷம் அங்க இருக்க போறாருன்னு தெரியாது. ஆனா அதுக்கு பே பண்ணணும். வீட்டு சிறைன்னும் பொழுது. அரண்மனைக்குள்ளேயே வீட்டு சிறை வச்சிருப்பாங்க. அத பத்திலாம் நான் அந்த பின்னணியத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்க்கும்போது நான் நெறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அரண்மனை வளாகத்திலேயே சில சிறைகள் இருக்கும். இவர் வந்து 2வது முறை அதாவது இவர் வந்து இதே ரோமாபுரி பட்டணத்துல அவுட்டர்ல அ அடுத்ததாக மீண்டுமாய் கைது செய்யப்பட்டு, அப்ப வைத்த சிறை வந்து ஒரு குகையில கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த குகையில வச்சு அது வந்து ரொம்ப கடினமான சிறை. அதுல தான் மரிக்கிறாரு. அதுல தான் அங்க தான் வந்து கொல்லப்படுறாரு. இவரு. ஆனா இந்த டைம் வந்து கொல்லப்படல. ரிலீஸ் ஆகுறாரு. ஆனா அதாவது ராயனுக்கு முன்னாடி, சீசருக்கு முன்னாடி தன்னுடைய வழக்கை அவர் தானே நடத்தி, அவர் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. இதுக்கு இந்த ராயனுக்கு முன்னாடி போய் நிறுத்துறதுனால, ராஜாக்கு முன்னாடி இந்த கைதிய கொண்டு போய் நிறுத்தணும். அரசியல் கைதிகள். இவங்க இது மாரியான ஏன்னா இவங்க வந்து ராயன் அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சீசர் தான் தெய்வம். இவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்ன்றாங்க. அப்ப அத அத வந்து ஒரு அப்போஸ் பண்றதுனால, இந்த ரோமாபுரியினுடைய அந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இவர்கள்லாம் கருதப்படுறதுனால, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து கைது பண்றவங்களையும், தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு டக்குனுலாம் ஜாமீன் கிடைச்சிராது. பெயில் கிடைச்சிராது. டக்குனு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த கேஸ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். அது அ அந்த லா பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அ ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஒருத்தர கைது பண்ணிட்டா, அவங்கள வந்து ரிலீஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கான சில ஸ்லாக்கியங்கள்லாம் சில சில பேர் சந்திக்கிறது கூட அவங்களுக்கான இது இருக்காது. பெர்மிஷன்ஸ்லாம் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப ஹையர் அஃபிஷியல் அத்தாரிட்டீஸ்ல வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கைதி இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட ஒரு கைதியா வந்து ரோமாபுரி சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு. எளிதாலாம் யாரும் டக்குன்னு போய் பாத்துற முடியாது. ஆனா, அவர் தங்குற அந்த வீட்டுக்கு இவர் பே பண்ணணும். அதனால நெறைய தேவை இருக்கு. நெறைய ஒரு தேவை இருக்கு. இந்த தேவைய அறிஞ்ச அந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க தங்களுடைய பொருட்கள குடுத்து, செல்வங்கள வந்து இந்த எப்பாப்ராத்து கிட்ட தான் என்ன பண்றாங்க, குடுத்து அனுப்புறாங்க.
ஜிபே கிடையாதுல்ல. ஜிபே இருந்துச்சுன்னா, ஒரே நேரத்தில டக்குன்னு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரே நிமிஷத்தில டிரான்சாக்ஷன முடிச்சுட்டு இருக்கலாம். அப்போலாம் ஜிபே கிடையாது. அதனால ஃபோன்பே அது எதுவுமே கிடையாது. இதுல மணி ஆர்டர் நமக்கு நமக்கு முன்னாடி நீங்க மணி ஆர்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். மணி ஆர்டர்னா போஸ்ட் ஆஃபிஸ்ல குடுத்துட்டா நம்ம எந்த அட்ரஸ் குடுக்குறோமோ அந்த ஊர்ல அந்த போஸ்ட்மேன் போய் காசு குடுப்பாரு. இதெல்லாம் எங்கேயோ ஓலைச்சுவடியில படிச்ச மாரி இருக்கு. இல்ல ஜஸ்ட் ஒரு 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 10 வருஷம் ஒரு டெக்கேட் கூட ஆகல. அதுக்குள்ள நமக்கு எல்லாமே டோட்டலா எல்லாம் மாறிடுச்சு. மறந்தே போயிட்டோம். இது மாரியான சில மனி டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. மனி டிரான்ஸ்ஃபர்ஸ், வெஸ்டர்ன் யூனியன் மனி டிரான்ஸ்ஃபர்ஸ் அது மாரி வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புறதுக்கு இது மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபோன்ல இருந்தே நம்ம பண்ணிடுறோம். பேங்கிங் வந்து நம்ம பேங்க் ஆப்ஸ் மூலமா நம்ம வந்து ஈஸியா முடிச்சிடுறோம். ஆனா அன்னைக்கு வந்து அப்பலாம் கிடையாது. யார்ட்டயா குடுத்து தான் அனுப்பணும். அப்படி குடுத்து அனுப்பிச்ச மனுஷன் தான் இந்த இந்த மனுஷன். ரோமாபுரியில இருக்கிற வீட்டு சிறையில அரண்மனையில இருக்கிற அந்த வீட்டு காவல்ல இருக்கிற பவுலுக்கு கிட்டத்தட்ட 800 மைல் தள்ளி இருக்கிற அன்னைக்கு காலகட்டத்தில இந்த பிரயாணம் வந்து 2 மாசம் ஆகும். கடல் வழியாக, தரை வழியாக வந்து பிரயாணப்பட்டு போய் தான் அங்க ரோமாபுரி பட்டணத்த சேர முடியும். ஆ அப்படி அந்த பயணம் வந்து சாதாரணமான பயணம் கிடையாது. இப்ப கூட சமீபத்தில ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி ஒரு ஜஸ்ட் அ சும்மா ஃபோன பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த எக்ஸ்பெடிஷன் பத்தி சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன். அப்ப எதார்த்தமா வந்துச்சு. ஜாஸ் கேட்ஸ் அவருடைய டாக்குமெண்ட்ரீஸ்ல. இந்த மெடிட்டரேனியன் சீல ஷிப் ரெக்ஸ் வந்து எவ்வளோ ஷிப் ரெக்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த அளவுக்கு இப்ப பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் வந்து எவ்வளோ ஆபத்தான கடல் பகுதி, ஒரு கடல் பரப்பா இருக்குதோ, அத விட பல மடங்கு ஆபத்தான ஒரு கடல் பரப்பு தான் இந்த மத்திய தரைக்கடல் பகுதி. மெடிட்டரேனியன் சி வந்து ரொம்ப ஆபத்தான கடல் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆய்வு பண்றாங்க. கிட்டத்தட்ட 58 ஷிப் ரெக்ஸ வந்து அவங்க ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பெடிஷன்லயே அவங்க பார்க்குறாங்க. அந்த கப்பல் வந்து சேதமாகி கடலுக்குள்ள கீழ இருந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000, 2300 வருஷம் பழமையான ரெக்ஸ்ல இருந்து 2000 அதான் ஒரு 1800, 1900 வருஷங்களுக்கு முன்பாக இருக்கிற ஷிப் ரெக்ஸ் வரைக்கும் ஒரு 58 ஷிப் ரெக்ஸ வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்றாங்க. அதுல நெறையா டாக்குமெண்ட் பண்றாங்க. அதனால அந்த கடல் பிரயாணம்ன்றது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. ரொம்ப எளிமையானது கிடையாது. அதுல வந்து ரொம்ப ஆபத்து நிறைந்தது. ரொம்ப கஷ்டமானது. இயற்கை சூழல் வந்து ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயணம். அதுல வந்து இவருக்கு வந்து அதனால தான் இவருக்கு வந்து வியாதி வந்துருச்சு. இவருக்கு வந்து ஒரு நோயே வந்துருச்சு. இவருக்கு சிக்னஸ் வந்துச்சு. இந்த பிரயாணத்துல. ஒரு ஒரு சபையின் ஆஸ்திகள எடுத்துக்கிட்டு ஒரு ஊழியக்காரன சந்திக்க போறாரு. ஊழியத்த நிறைவேற்ற போறாரு. அதுல இருந்த பெரிய தடன்னா, இவரு வியாதிப்படுறாரு. இவரு வியாதிப்படுறதுனால, இவரு தேவனுடைய சித்தத்தை வந்து நிறைவேற் நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருதா இவருக்கு? கொஞ்சம் குளிர் அதிகமா இருந்தாலே சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்றோம்? காலையில பனி அதிகமா இருக்கு. அதனால சர்ச்சுக்கு கொஞ்சம் லேட்டா போவோம். ஆனா சர்ச் டைமிங் அது அவரு பாட்டுக்கு பாடிட்டு இருப்பாரு, போயிட்டு இருப்பாரு. நம்ம அப்புறம் போய் உட்காந்துக்கலான்ட்டு இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா தன்னுடைய வியாதிய அவரு பொறுப்பெடுக்கல. தன்னுடைய பலவீனத்த அவரு பெரிதா எண்ணல. தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைய முழு மூச்சோடு கூட இங்கே நிறைவேத்தி இருக்கிறார். வியாதின்னோனே சில இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுள்ட்ட இருந்து வந்தது. கடவுள் தான் வியாதி குடுத்தாருன்றே நெறைய பிரசங்கம் வந்துருச்சு. சில பிரசங்கங்கள்லாம் கேள்விப்படும்போது ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு பிரசங்கியாரால இப்படி பிரசங்கிக்க முடியும் அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். உனக்கு வியாதினா கடவுள் வந்து உன்னைய வந்து எச்சரிக்கிறாரு, உன்னைய தண்டிக்கிறாரு, உன்னைய வந்து சிட்சிக்கிறாரு, உனக்கு வியாதிய குடுக்குறாரு. பாவத்தினால வியாதி வருமான்னு கேட்டா வரும். ஆனா வந்த வியாதி எல்லாமே பாவத்தினால தான் வருதான்னு கேட்டா கிடையாது. அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும். பாவம்ன்றது ஒரு விதைய போன்றது. ஒரு மண்ல கொண்டு போய் ஒரு விதைய வச்சா எப்படி அது முளைச்சு வருமோ, அதே போல பாவத்திலே இருக்கிறதுனால வியாதி வருது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மனுஷன் குடிக்கிறான் அப்படின்னா, அவன் குடிச்சு தன் சரீரத்த என்ன பண்றான்? கெடுத்துக்கிறான். அதனால சில கல்லீரல் பாதிக்கப்படுது. அவனுடைய உள் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது. பாவத்தின் விளைவாக வியாதிகள் வரத்தான் செய்யுது. ஆனா வியாதி வந்தாலே அவன் பாவின்னு கிடையாது. இந்த டிஃபரன்சியேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். வியாதி வந்துச்சுனாலே அவன் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டவன், கர்த்தரால் அ எ ஒரு தண்டனைக்கு நேராய் வழிநடத்தப்பட்டவன்ற ஒரு கருத்து தவறான கருத்து. ஆனா பாவத்தின் விளைவினால் வியாதி வருது. ஆனா எல்லா வியாதியும் பாவத்தின் இது கிடையாது. சமீபத்தில
ஒரு ஒரு மீட்டிங்ல கூட நான் போயிருக்கும்போது அங்க சொல்லிட்டு இருந்தாரு. "வியாதி வந்துருச்சா? நீ கர்த்தரிடத்துல ஒப்புரவாகு. மருத்துவர்ட்ட போகாத. மருத்துவர்ட்ட போகவே கூடாது. மருந்து, மாத்திரை எடுத்துக்கவே கூடாது. அது என்ன வியாதியா இருந்தாலும் சரி, நீ முழங்கால் படியிட்டு, நீ கர்த்தரிடத்துல ஒப்புரவாகு" அப்படின்ட்டு சொல்றாரு. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றது நல்லது தான். கர்த்தரிடத்துல ஒப்புரவாகுறது நல்லது தான். நம்ம சீர்தூக்கி பார்க்கிறது நல்லது தான். ஆனா, நம்ம கொஞ்சம் கருத்தா, கவனமா இருந்து, நம்ம மருந்துகளை எடுத்துக்கொள்றதும் நல்லது. ஏன்னா, வசனம் அதுக்கு விரோதமா என்னைக்குமே போதிக்கல. மருந்துகளும் மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் மருந்துகள் உண்டாக்கப்படாது. கர்த்தருடைய கிருபை இல்லாம ஒரு மனுஷன் அந்த மருந்துகள கண்டுபிடிக்க முடியாது. அதான் இந்த புரொட்டஸ்டன்ட் வொர்க் எத்திக்ஸ பத்திலாம் கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு வேணும். எல்லா வேலைகளையுமே கர்த்தருடைய ஊழியம்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல அணுகணும். உலகம் அப்படி அணுகாததுனால, நாமளும் அப்படி அணுகாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம கரெக்ட்டா எல்லாத்தையும் பகுத்து பார்த்து வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம சரியானத பின்பற்றணும். அப்ப ஒரே விஷயம் தான். எல்லா வியாதிகளும் தேவனுடைய கோபத்தினால் வருகிறது கிடையாது. ஆனா, பாவத்தின் விளைவினால வியாதிகள் வரும். அதனால பாவம் செய்யாம இருக்கிறது நமக்கு நல்லது. அப்படி சப்போஸ் நமக்கு ஏதாவது இருந்தா, நமக்கே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு உள்ளுணர்வு குடுக்குறாரு. உன்னுடைய இந்த செயல், உன்னுடைய இந்த ஒரு காரியம் தான் இந்த வியாதிக்கு காரணம் அப்படின்ற உணர்த்துதலை கர்த்தர் கொடுத்தார்னா, நீங்க கர்த்தரிடத்துல ஒப்புரவாக வேண்டியது நல்லது தான். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பிரயாணம் இவருக்கு வியாதிய குடுத்துருச்சு. இந்த ஒரு பிரயாணத்தினால இவருக்கு வியாதிய குடுத்துருச்சு. கர்த்தர் சுகப்படுத்துகிறவர். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர். கர்த்தர் நானே உன் பரியாரியாகிய கர்த்தர்ன்ட்டு தன்னை வெளிப்படுத்துகிறவர். அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். அவர் சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வியாதிய குடுக்கிற தேவன் கிடையாது. அவர் சுகப்படுத்துகிற தேவன். அந்த கர்த்தரை குறித்ததான சரியான வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். கர்த்தரை குறித்ததான தெளிவான ஒரு சிந்தை இங்க இருக்கணும். இந்த 27ஆம் வசனத்துல கூட பார்த்தீங்கன்னா, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். வசனத்த பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் அவனுக்கு இறங்கினார். அப்ப வியாதியிலிருந்து சுகம் அப்படின்றது தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். அதுதான் நம்மை சுகப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்குதான்னு கேட்டா, நிச்சயமா எல்லாவற்றையும் கொடுக்குது. நம்முடைய விசுவாசம் அதை பெற்றுக்கொள்கிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்ம சுகவீனங்களை, பலவீனங்களை, வியாதிகளை நாம துரத்த முடியும், கட்ட முடியும். அவைகளை நாம மேற்கொள்ள முடியும்ன்ற தெளிவான ஒரு பார்வை நமக்கு இந்த வியாதிகள் மீது இருக்கணும். ஒரு சுகவீனம், பலவீனம் வந்துருச்சுன்னா, உடனே சோர்ந்து போயிறக்கூடாது. கர்த்தருடைய பலத்தை கொண்டு அதை மேற்கொள்ள நீங்க பிரயாசப்படணும். இங்க இந்த எப்பாப்ராத்தினுடைய அறிமுகத்த பத்தி மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றாரு? என் சகோதரனும் 25ஆம் வசனத்துல பாருங்க. என் சகோதரனும், உடன் வேலையாளும், உடன் சேவகனும், உங்கள் ஸ்தானாதிபதி. உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்தாரு. என் சகோதரன், உடன் வேலையாள், உடன் சகோதரன், உடன் சேவகன் அப்படின்ட்டு அந்த எப்பாப்ராத்துவ அ அறிமுகப்படுத்துறாரு. இந்த பிலிப்பு பட்டணத்து சபையை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் அப்படின்ட்டு சொல்றாரு. உடன்பட்டவர்கள், அதற்கு பங்குள்ளவர்கள். இதெல்லாம் நம்ம வேர்ட் பை வேர்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உடன்பட்டவர்களா என்ன? பங்குள்ளவர்களா என்ன? அப்படின்றத நீங்க இந்த செய்திகள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எப்படிலாம் அவங்க உடன்பட்டாங்க, எப்படிலாம் பங்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி உடன்பட்ட ஒரு சபையை சேர்ந்தவர், ஒரு ஒரு உடன்படணும். இந்த ஊழியத்துல தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் உடன்படணும்ன்ற ஒரு வாஞ்சை உள்ளவன் தான் எந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரன்? உடன் வேலையாள். 12ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப வாழ்க்கையில நடக்கிற எல்லா சூழல்களும் தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவாய் நடக்குது. எல்லாம் நன்மைக்காக நடக்குது. எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குது. அப்படின்ற ஒரு தெளிவோடு கூட வாழ்க்கையை நகர்த்துறவர்கள் தான் உடன் சேவகன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு நம்ம சொந்தக்காரர்களாய், அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். 22ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் கிரியைகளுக்கு நான் ஆகிலும் சரீரத்தில் இருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது
ஆ கூட போராடுகிறேன் அப்படின்ற வார்த்தை வரும். நீங்க வாசிச்சீங்கன்னா. இன்னதென்று அறியேன். இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரியும் காலம் வருகிறது. நீங்க அந்த வசனத்த நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கூட அ போராடுகிறேன் அப்படின்ற வார்த்தை வரும். அந்த கூட போராடுகிறேன். அப்ப கூட கூட பைபிள பார்க்குறீங்களா? பைபிள பார்க்கணும். என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பைபிள பார்க்கணும். 1ஆம் அதிகாரம். கூட போராடுகிறேன் அப்படின்ற வார்த்தை வரும். அப்ப இது எங்கன்னு கண்டுபிடிங்க. நான் பார்த்துட்டேன். எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்ப உடன்படணும், பங்குள்ளவர்களா இருக்கணும், கூட போராடணும் ஊழியத்துல. அடுத்தது சுவிசேஷம் பிரபலமாகணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். இந்த ஒரு வாஞ்சை இருக்கும் பொழுது தான் நம்ம நிச்சயமாய் ஆ தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம வந்து ஆ தகுதியுள்ளவர்களா இருக்கணும். இங்க 25ஆம் வசனம். அப்புறம் தேடலாம். அப்புறம் தேடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் வந்துருங்க. 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் சகோதரன், என் உடன் வேலையாள், உடன் சேவகன் அப்படின்ற இந்த மனப்பான்மை ஒரு ஒரு ஊழியத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு விசுவாசிகளை பார்த்து இவர்கள் என் உடன் வேலையாள். நான் எப்படி கர்த்தருடைய வேலையில இருக்கனோ, அதே போல இவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கணும். உடன் சகோதரன், என் சகோதரன்ற ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கணும். உடன் சேவகன், நம்ம கர்த்தருக்காய் சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இங்க இருக்கணும். அதே போல அந்த சைட்ல இருந்து என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நம்ம வந்து இந்த ஊழியத்துல உடன்பட்டவர்கள், நாம் பங்குள்ளவர்கள், நாம வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கும் பொழுது, இந்த டைட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையையும், பெரிய ஒரு விசுவாசத்தையும் நமக்கு கொடுக்குது. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வேத வசனங்கள பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 16ஆம் அதிகாரத்த எடுத்துக்கோங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும், ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆக்கிலா, பிரிஸ்கில்லா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தங்களுடைய ஜீவனை கொடுத்தவர்களா இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷத்திற்காக. இவங்க உடன் வேலையாள். ஆனா, இந்த உடன் வேலைக்காக தங்களுடைய ஜீவனையே என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. சபை இப்படிதான் கட்டப்படுது. தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் கட்டப்படுது. இந்த உதாரத்துவமாக ரொம்ப முழு மனதோடு கூட தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தவர்களால தான் சபை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறீங்க? அந்த அமௌண்ட்டுக்கு தக்கதாக உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணா தப்பு. இப்ப ஊழியத்துல அ பிழைப்புன்றது கர்த்தர் வழி நடத்துறாரு. ஆனா, நான் பொழைக்கணும், எனக்கு தேவை இருக்கு, அதனால தான் நான் ஊழியம் செய்றேன்ட்டு என்னோட மனப்பான்மை இது கிடையாது. ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு காகத்தை கொண்டும் கூட தன்னுடைய ஊழியக்காரர்கள போஷிக்க அவர் வல்லவர். அவரால எல்லாம் செய்ய முடியும். ஒரு ஊழியத்த போய் பண்ணி, அதுலருந்து என்ன லாபம் கிடைக்கும், அதுலருந்து என்ன காணிக்கை வரும், இதுலருந்து என்ன எடுத்துக்கலான்ற ஒரு மனப்பான்மையில ஊழியத்த எப்போதுமே செய்யக்கூடாது. நம்ம வேலை செய்யணும், நம்ம வேலைய நம்ம செய்யணும். கர்த்தர் அவருடைய பங்க செய்வார். அந்த ஒரு எப்போதுமே நான் என் வேலைய செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீர் பலனை தருகிறவர் நீர் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை எப்போதுமே இருக்கணும். அதனால தான் சொல்லுவேன், சர்ச்சுல லேட்டா வந்தா காணிக்கை போடாதீங்கன்ட்டு நான் ஓப்பனாவே சொல்றேன். சொல்லிருவேன். 9 மணிக்கு மேல சர்ச்சுல வந்தா எதுக்கு காணிக்கை போடணும்? காணிக்கையே போட தேவையில்ல. நீங்க தசமபாகத்துக்கு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படிலாம் வந்து அத வச்சு கர்த்தர் வந்து அத வச்சு தான் வாழணுன்ற ஒண்ணும் அவசியம்லாம் கிடையாது. தேவன் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சபைய யார கொண்டு வேணா கட்டுவாரு. எங்கேருந்து வேணாலும் கட்டுவாரு. அதனால நான் சர்ச்சுக்குலாம் வரமாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா வந்து நான் காணிக்கை மட்டும் குடுத்துருவேன். தசமபாகம் தான் குடுத்துடுறேன்ல, அது போதாதா? அப்படின்ற மனநிலைலாம் யார்ட்டா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் யார கொண்டாலும் அவர் ராஜ்யத்தை கட்டிருவார். நான் வெளிப்படையா நான் சொல்லிட்டேன்ல. அனௌன்ஸ்மென்ட்டே குடுத்துட்டேன். நீங்க சர்ச்சுக்கு 9 மணிக்கு மேல வர ஆளா இருந்தா, தயவு செய்து காணிக்கை போட்டுறாதீங்க. தேவையே இல்ல. அப்படின்னே நானு ஓப்பனாவே சொல்றேன். ஏதோ ஒரு ஒரு அர்ஜென்ட் ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நாள் போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸ் இருக்கு. அவ்ளோ ஒண்ணும் கொடுங்கோல் ஆட்சி கிடையாது இதெல்லாம். அப்படிலாம் ரொம்ப அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் நமக்குன்னு ஒரு வாஞ்சை இருக்கணும். பிரயாசம் இருக்கணும். ஐயோ! சர்ச்சுக்கு போணும். அப்பன்னா சனிக்கிழமையிலிருந்தே அது பிரிப்பரேஷன் இருக்கணும். சனிக்கிழமை பைபிள் ஸ்டடி வேற வைக்கிறோம். அதிலிருந்தே நமக்கு இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிரும்.
ஆம், ரொம்ப அதிகமான நேரம்லாம் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது இந்த காலத்துல. எனக்கு தெரிஞ்சு காலைல 7:30, 8 மணிக்கு சர்ச்சுக்கு போனாங்கன்னா, சாயந்தரம் 6, 7 மணிக்கு தான் சர்ச்லேருந்தே வருவாங்க. அவங்க காலைல சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது காலைல சர்வீஸ்ன்றது காலைல ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சுச்சுன்னா, 12, 1 மணி ஆயிரும் சர்ச் முடியறதுக்கு. சர்ச் முடிய 12, 1 மணிக்கு சர்ச் முடிச்சாங்கன்னா, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் மிஷனரியா ஒரு சுவிசேஷ பயணத்த மேற்கொண்டுருவாங்க. போயிட்டு ட்ராக்ட்ஸ் குடுக்குறது, அது பண்றது, இது பண்றதுன்ட்டு ஆளுக்கு பிரிச்சு விட்டுருவாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒருத்தருக்கு போய் ட்ராக்ட்ஸ் கொடுக்கணும். வியாதியஸ்தர்களுக்கு போய் சுகமாக்கணும். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஒரு 6 மணி, 7 மணிக்கு திருப்பி வந்து திருப்பி சர்ச்ல கூடி ஆராதிச்சு, திருப்பி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு 8, 9 மணி ஆயிரும். இன்னைக்கு காலகட்டத்தில அது மாரிலாம் நம்ம யாரும் பண்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வேலையில இருக்கோம். எல்லாருமே நெறைய இது இருக்கும். நம்ம 1 1/2 மணி நேரம் டூ 2 மணி நேரம் தான் நம்ம சர்ச்சே நம்ம வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில. நம்ம சூழ்நிலைகள் காரணமா. அது அது போதுமானதா கேட்டா கண்டிப்பா நம்ம நல்லா கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைய கேட்கிறோம். எழுந்து அ பிரயாசப்பட்டு அந்த ஒரு நாள் மாத்திரம் கர்த்தருடைய நாள் கிடையாது. நம்முடைய எல்லா நாட்களும் கர்த்தருடைய நாள் தான். எல்லா நாளும் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா நாளும் நம்ம இந்த வேலைய நம்ம செய்யணுன்ற அந்த ஒரு அடிப்படையில நம்ம அப்படி ஒரு நம்ம எக்யூப் பண்ணிட்டு நம்ம போய் இந்த உலகத்தில சுடர்களைப் போல இந்த சொல்றார்ல இந்த 2ஆம் அதிகாரத்தில சொல்றார்ல பிலிப்பி பட்டணத்து சபைய பார்த்து உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்றார்ல. அதேபோல இந்த உலகத்தில சுடர்களைப் போல பிரகாசிக்க நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைலாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பங்கு பெறுறதே நமக்கு ஒரு பெரிய ஊழியத்த நிறைவேற்றுறதா நம்ம நெனச்சிடுறோம். நான் இப்ப சண்டே சர்வீஸ்க்கு போயிட்டேன். அது போயிட்டு போயிட்டு ஒரு தரிசனம் பார்த்தேன்ற மாரி தரிசனத்த பார்த்தேன்ற மாரி போனோமா, போய் 4 இத பார்த்தோமா, கொஞ்ச நேரம் நிண்டோமா, வந்தோமா, அவ்வளோதான். என் கடமை முடிஞ்சிருச்சுன்ட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அது நம்ம அத்தியாவசியம். அடிப்படையானது. ஆராதனையில கலந்து கொள்றதெல்லாம். ஆனா, அதுக்கு மேல நம்ம செய்ய வேண்டியது நெறையா இருக்கு. நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்குன்னு பொறுப்பெடுத்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம், கடமை நமக்கு இருக்கு. இப்ப 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் யாரு? இந்த எப்பாப்ராத்து, உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும், தன் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலமாய் இருக்கணும் வியாகுலமாய் இருக்கிறவனுமாய் இருந்தான். இப்ப வராரு. அந்த அந்த செல்வங்கள்லாம், காசெல்லாம் எடுத்துக்கிட்டு 800 மைல் டிராவல் பண்றாரு. கிட்டத்தட்ட 2 மாசம் டிராவல் பண்ணி, அந்த கப்பல் பிரயாணத்திலருந்து வராரு. கப்பல் பிரயாணம் பிளஸ் தரைவழி பிரயாணம். எப்படி வந்தாரோ, அவங்க எப்படி என்ன ரூட் எடுக்குறாங்க, என்ன சீசனோ அதுக்கேத்த மாரி ரூட் எடுப்பாங்க. டைரக்ட்டா ஒரே ஷிப்ல இன்னைக்கு அமெரிக்கா போணும்னா, இந்தியாவிலருந்து டைரக்ட்டா நியூயார்க்குக்கு ஸ்ட்ரெய்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ஸ். ரொம்ப இது. மாறி, மாறி போனா கொஞ்சம் காஸ்ட் கம்மி இல்ல. அது மாரி இது மாரி கொஞ்சம் மாறி, மாறி போயிருக்கலாம். சம்திங் அது என்ன ரூட் எடுக்குறாங்களோ, அது அது அத பொறுத்து அது 2 மாசத்துலருந்து 3 மாசம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதனால என்ன ஆயிருது, இவருக்கு வியாதி வந்துருச்சு. இப்ப இந்த எப்பாப்ராத்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நான் வந்து ஒரு ஊழியத்த நிறைவேற்ற போறேன். நான் ஒரு இடத்துலருந்து வந்திருக்கேன். இந்த மக்களுடைய ஸ்தானாதிபதியா நான் வந்திருக்கேன். இந்த பிரயாணத்தினால எனக்கு வியாதி வந்துருச்சு. எனக்கு ஒரு சுகவீனம் வந்துருச்சு. எப்பேர்ப்பட்ட சுகவீனம்னா, மரணத்திற்கு ஏற்ற ஒரு வியாதி. அதிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொண்டார். பாயிண்ட் ஆஃப் டெத் கிட்டத்தட்ட மரிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில அடைஞ்சுட்டாரு. இப்ப எப்பாப்ராத்துவோட மனநிலை எப்படி இருக்கு? இவர் வியாதிப்பட்டாருன்ட்டு அந்த ஜனங்க கேள்விப்பட்டாங்களாம். ஐய்யயோ! அவங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சே! அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, இப்ப நம்மளால தானே இவர் போயிருக்கிறாரு. இப்ப இவருக்கு பாரு இவ்வளோ உடம்பு சரியில்லாம போயிருச்சு. கிட்டத்தட்ட மரிக்கிற தருவாயில போயிட்டாரே! நமக்காக தானே போயிருக்கிறாரு. அப்படின்ற ஒரு இது தன்னுடைய ஜனங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு இவரு கஷ்டப்படுறாராம். கேள்விப்பட்டத நிமித்தம் இவரு கஷ்டப்படுறாராம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை யாருக்கா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. இது மாரி யாராவது இருந்துச்சுன்னா, இத வச்சே ஒரு 10 புக் எழுதிருவாங்க. நான் பட்ட பிரயாசம், நான் கண்ட தரிசனம், நான் என்னென்ன இந்த YouTubeல தம்ப்நெயில் வைக்கிறாங்கல்ல, அது மாரி YouTubeல நியூஸ் சேனல்ஸ்ல தம்ப்நெயில்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு சேனல்ல தம்ப்நெயில பார்த்து, கொள்ளை கூட்டத்திலருந்து கிட்டத்தட்ட எங்கள கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. நாங்க சாக போயிட்டோன்ற மாரி ஒரு டைட்டில் வச்சோனே எல்லாரும் குடுகுடுன்னு போய் அந்த சேனல்ல பார்க்குறாங்க. கடைசில பார்த்தா எதிர் வீட்ல எவனோ ஒருத்தன் கார் சைலன்சர கழட்டிட்டு போயிருக்கான். அதுக்கு இவுங்க கிட்டத்தட்ட நாங்க வந்து மரணத்தை நெருங்கி விட்டோம்ன்ட்டு இவங்க டைட்டில் வச்சோனே எல்லாரும் போய் அத பார்த்து, இது மாரி ஒரு ஒரு கவர்ச்சியான ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விதத்துலலாம் அவர் எதுவுமே இல்ல. தன்னுடைய இந்த நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு மட்டும் நம்ம ஆளுங்க யாராவது எப்பாப்ராத்து இடத்துல இருந்திருந்தா,
இதுவே ஒரு 10 நிருபம் எழுதியிருப்பாங்க. நான் கப்பல் ஏறினேன், எப்படி கப்பல் நான் ஏறினேன், எப்படி நான் வந்து வியாதிப்பட்டேன், அந்த வியாதி எப்படி என்னை நெருங்குச்சு, அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், இப்படின்ட்டு ஒரு 10 வால்யூம் வந்து புக்லாம் எழுதி பயங்கர இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே அவங்க வாழ்நாள் முழுவதுமே அதுவா தான் இருக்கும். அடுத்தது ஃபுல்லும். எப்படி நான் இதிலிருந்து வெளியே வந்தேன், கர்த்தர் என்னை எப்படி தேற்றினார், கர்த்தர் என்னை எப்படி காப்பாற்றினார்ன்ட்டு அது ஒரு பெரிய எமோஷன கிரியேட் பண்ணிக்கிட்டு, அத கேட்கற 10 பேர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, மூக்க சிந்திக்கிட்டு, உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுட்டு, இப்படிலாம் நடந்திருக்கு. நம்ம தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றுல தங்களுடைய பெர்சனல் இழப்ப பிரபலப்படுத்தி, அத கேட்டு கண்ணீர் வடிச்ச ஜனங்க எவ்வளவோ இருக்கு. அந்த இழப்பு தங்களுடைய வீட்டின் இழப்பாக, தங்களுடைய வீட்ல நடந்த ஒரு ஒரு துக்கமாக கருதுனதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம் தான். அதெல்லாம் ஒரு இது அது ஒரு பக்கம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு ஒரு கோல்டன் ஏஜஸ் அது மாரியான இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. தன்னுடைய கஷ்டம் தன்னோட போட்டும். நான் என்ன செய்ய வந்தேன்? நான் ஊழியத்த நிறைவேற்ற தானே நான் வந்தேன். ஆனா எனக்கு பெர்சனலா என்னுடைய இதுக்காக நான் வந்தேன். நான் ஊழியத்த நிறைவேற்ற வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு. இது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு இதுதான் அவர் கஷ்டப்பட்டாராம். அவன் உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் அதாவது பிலிப்பு பட்டணத்து சபை கேள்விப்பட்டதினால் மிகவும் வியாகுலப்பட்டவனுமாயிருந்தான். சிம்பத்தி கிரியேட் பண்றவர் கிடையாது. எமோஷனலா வச்சுக்கிட்டு காசுலாம் செலவாச்சுங்க. நானே ரொம்ப ரொம்ப நீங்க குடுத்த காசுலாம் அவருக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். கடைசில பார்த்தா எனக்கே ரொம்ப இதாயி போச்சு. சிக் ஆயிட்டேன். நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திரும்பி போனவரு கிடையாது. தனக்கு என்ன நோக்கம் இருந்துச்சோ அந்த நோக்கத்த முழுமையாய் நிறைவேற்றி, முழுமையாய் அதற்கு தன்னை அர்ப்பணித்து, தன்னை வந்து முழுமையாய் ஈடுபடுத்தி, தன்னை முழுமையாய் அதுல பொருத்திக் கொண்டு, தன் கடமையை நிறைவேற்றினர். இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நாம என்ன பின்னணியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால அல்ல, நம்ம என்ன பெரிய வேலைய செய்றோம் அப்படின்றதுனால அல்ல, நாம எந்த பின்னணி வேணா இருந்திருக்கலாம். நம்ம என்ன ஒரு சாதாரண வேலைய செய்கிறவர்களா கூட இருக்கலாம். ஆனா, நம்முடைய எல்லா சூழல் மத்தியிலயும், நாம கர்த்தருக்காய் செயல்படும் பொழுது, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம் அதன் மூலமாய் கட்டப்படும். அது ரொம்ப அதோடைய ரிசல்ட்ன்றது ரொம்ப பெரிய ரிசல்ட். 27ல அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மாத்திரமல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பாருங்க, அப்போ எவ்வளவு ஒரு கன்சர்ன் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு ஆள் தானே, ஒரு காசு எடுத்துட்டு வந்த ஒரு ஒரு ஆள் தானே, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தானே. இவனுக்கு என்ன ஆனா என்ன? எனக்கு என்ன? விசுவாச குடும்பங்கள்ல யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா? நம்ம ஜெபம் பண்ணோமா? நம்ம ஒரு வேலை செஞ்சோமா? அப்படின்னு கிடையாது. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லயும் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பெர்சனலா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய வீட்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மையான ஊழியர்களுக்கு. விசுவாச மக்களுடைய வீடுகள்ல ஏற்படுகிற அது நல்லதா இருந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் சரி. சந்தோஷம்னா, அது இவங்களுக்கும் சந்தோஷம். ஏதாவது ஒரு தீமை, ஏதாவது ஒரு கெட்டது நடக்குதுன்னா, அது இவங்களுக்கும் பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். இப்ப சொல்றாரு, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல என்னைய பார்க்க வந்த இவனும் மரிச்சு போயிருந்தா, அது எனக்கு எவ்வளவு பெரிய துக்கத்த ஏற்படுத்தியிருக்கும். அதனால துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு தேவன் எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும், என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஏன் நான் சீக்கிரமா அனுப்பிச்சிட்டேன். எனக்கு வந்தவரை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார். சீக்கிரமாய் அனுப்பினேன். அப்படின்ற ரீசன சொல்றார். ஆனபடினால் நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு, இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். அப்ப தேவனுடைய ஊழியத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம கனமா எண்ணணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை கனமா எண்ணுங்கள். நான் எவ்வளவு பெரிய ஆள். நான் எவ்வளவு பெரிய தரிசனங்களை பெற்றிருக்கிறேன். 3ஆம் வானம் வரைக்கும் ஏறி இருக்கிறேன். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பெற்றிருக்கிறேன். எவ்வளவு சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறேன். எவ்வளவு மிஷனரி பயணங்களை செஞ்சிருக்கிறேன். என்னை நீ கனமா எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல. அப்படி அவர் சொல்லவும் இல்ல. அப்படி அவரு தன்னை மேன்மை பாராட்டிக்கல. சொல்றாரு, என்னுடைய சகோதரன், என்னுடைய உடன் வேலையாள், என்னுடைய உடன் சேவகன், அந்த உங்க ஸ்தானாதிபதியே நீங்க கனமா எண்ணுங்க. நீங்க வந்து சாதாரண வேலை தானே, ஊழியத்துல ஒரு சாதாரண ஊழியம் தானே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அத ஒரு ப்ரெஷியஸா நீங்க
கனமாய் எண்ணுங்க அப்படின்றார். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் மரணத்திற்கு சமீபமாயிருந்தா கூட அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஊழியத்தை முழுவதுமாய் நிறைவேற்றார். நம்மளுடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நாம் செய்கிற ஊழியம் எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தை தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக மாத்திரம் இருக்கணும். அது அது தவிர நாம கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறதற்காக நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடாது. பேர் மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டு ராபர்ட், ரிச்சர்டு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் அட்டகாசமா இருக்கக்கூடாது. நீங்க யாரு ராபர்ட் இல்ல. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு 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 உதாரணத்துக்கு சொன்னேன். பேரு மாத்திட்டேன். நான் வந்து கிறிஸ்தவன் ஆயிட்டேன். பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்றாங்கல்ல. அந்த மாரி கிடையாது. இங்க எப்பாப்ராத்தியுன்ற அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒரு அ அதாவது கிறிஸ்தவர்கள் பார்வையில அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அடிமை அப்படின்ற மாரியான ஒரு பேர். அஸ்தரோத்து, இந்த பாகால் மாரி ஒரு பெரிய ஒரு ரொம்ப மோசமாய் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய, ஆ ஒரு பெரிய விபச்சாரம், வேசித்தனத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடிய ஒரு 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 பொல்லாங்கான ஒரு தெய்வத்தினுடைய அடிமை அப்படின்ற பேர் தான் அந்த அந்த பேரு. அந்த பேர்லாம் அவர் மாத்தல. ஆனா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் மாறியிருக்கிறார். இல்ல? ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் இவன் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பேர் ஒருவனுடைய பேர் எப்படி இருக்கோ, அப்படிதான் அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் அப்படிப்பட்டவனாய் வாழ்ந்திருக்கான். ஆனா அப்படிப்பட்ட அடிமையாய், தன்னை அதுக்கு அடிமையாய் ஒப்புக் கொடுத்தவரு, இன்னைக்கு எதற்கு அடிமையானா, சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தன்னை அடிமையாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த உதாரணங்கள பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசு வந்து தன்னை அடிமையாய் ஒப்புக் கொடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம போல. அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கவே இல்ல. அது வந்து உங்க கையில குடுக்குறேன். நீங்க போய் அந்த ஒரு விதத்துல நீங்க போய் இந்த ரிசர்ச்ச பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னை அடிமையாய் ஒப்புக் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்கு நான் அடிமை. ஏன்னா அவரு ஆரம்பிக்கிறதே அப்படித்தானே ஆரம்பிக்கிறாரு. 1ஆம் அதிகாரத்துல பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் எப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும், தீமோத்தேயும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய அப்படின்னும்போதே, அது வந்து அந்த டியூலாய் அடிமை அப்படின்ற ஒரு பதத்துல தான் ஒப்புக் கொடுக்கிறாரு. தீமோத்தேயும் பார்த்தீங்கன்னா, இங்க இதுலயே நீங்க வேற எங்கும் வேணாம். இதுலயே ஊழியக்காரனும், ஊழியக்காரராகிய பவுலும், தீமோத்தேயும். அப்ப தீமோத்தேயும் அடிமை. தன்னை அடிமையாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எதற்கு? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. தன்னுடைய சுயங்களை அடிமைனா என்னன்னா, தங்களுடைய சுயத்தின் காரியங்கள் மேற்கொள்ளாமல், தங்களுடைய சுய ஆசைகளை ஹைலைட் பண்ணாம, முழுவதுமாய் அர்ப்பணித்தவர்கள். தனக்கான நோக்கத்தை, தனக்கான அ அ நோக்கம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, எதற்காக நம்ம விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டோமோ, அதை முழுவதுமாய் செயல்படுத்துகிறவர்கள் தான் அந்த காலத்துல அடிமைகள். இங்க இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்ட்டாரு 2ஆம் அதிகாரத்துல. தன்னை அடிமைன்ட்டு முதல் வசனத்துல சொல்றாரு. தீமோத்தேயும் அடிமைன்ட்டாரு. இங்க இத எப்பாப்ராத்து அவருடைய பேரே பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்தினுடைய ஒரு 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 தெய்வத்தினுடைய அடிமை அப்படின்ற வந்திருக்கு. ஆனா அவர் அத விட்டுட்டு, இப்ப ரட்சிப்பின் அனுபவம் இப்ப இவரை எப்படி அடிமையா மாத்திருச்சு? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு அடிமையா மாத்திருச்சு. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு அவர் தன்னை அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறார். அதற்கு அர்ப்பணிக்கிறார். அதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட மனநிலை தான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வைக்கும். இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு பெருகணும். இப்படிப்பட்ட மனநிலை தான் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உறுதுணையா இருக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதுன்றது தான் இந்த அதிகாரத்தினுடைய மிக பிரதானமான நோக்கம். நம்ம எடுத்துக்கிட்டது. இதுல நெறைய விதங்கள்ல இத நம்ம அணுகலாம். நம்ம எடுத்துக்கொண்ட நோக்கம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டுவது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்முடைய எப்படிலாம் இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல ஒரு செயல்பாடு இருக்கணும். தீமோத்தேயுவைப் போல ஒரு செயல்பாடு இருக்கணும். எப்பாப்ராத்தைப் போல நம்முடைய அர்ப்பணித்தவர்களாய் இருக்கணும். நம்முடைய சுயத்தை வெறுத்து, நம்மளுடைய செல்ஃப்லெஸ் அப்படின்ற வேர்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சுயநலத்தை விடுத்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் பிரயாசப்படும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.